கல்யாணமான உனக்கு என்ன குறைங்கிறது ஈஸ்வரனுக்கு தெரியும். 7 வருஷ தாம்பத்தியத்துல இன்னும் நீ தாயாகல. இதுக்கு எந்த தோஷமும் காரணம் இல்லை. பயப்படாத, நேரம் வரும். அம்பாவுடைய கிருபையும் பரிசுத்தமான விரதமும் தான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும். நான் சொல்ற விரதங்களை கடைப்பிடிச்சு வா. கூடிய சீக்கிரம் நீ ஒரு குழந்தைக்கு தாயாயிடும். தேவியினுடைய அருள் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றும். அண்ணே, இந்த இங்கிலீஷ் மருந்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. எல்லாரையும் போல தனக்கு பிள்ளை இல்லைன்னு கண்டியமா தினப்படுற வேதனை இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லடா. இந்த பாரு, சொன்னா கோச்சுக்காத. முன்னால உன் பொஞ்சாதி என்னைக்கும் உள்ள கத்துக்கு போறது இல்ல. இத அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம ஏமாத்திட்டு இருக்க. பாவம்ப்பா. பயமுடா நாய. என்ன கோச்சுக்கிற? முன்னால புள்ள ஆபத்து இல்லைன்னு ரொம்ப ஒட்டச்சு நீ முன்னாடி சுத்துறாங்க. எனக்கு தெரியாதா? இந்த பாரு, ஒரே ஒரு வழி இருக்கு உன் குறைய தீர்த்துக்க. சித்தூர்ல ஒரு நாட்டு வைத்தியம் இருக்கார். அவர் கொடுக்கிற மருந்தை வாங்கி ஒரே ஒரு மண்டலம் சாப்பிடு. நீ நடுங்கிற குறை உன்னை விட்டு போயிடும். ஒரு 500 ரூபாய் கொடு, இப்பவே சித்தூர் போயிட்டு வந்துறேன். 500 ரூபாய் கேட்டா அரை கொடுக்குறேன்.
இப்படி ஐயா நமஸ்காரங்க. ஆமா எங்க போயிட்டு வர? பையன் யாரு? பையன் புது வயலுங்க, எடுத்து வளர்க்கலான்னு கூட்டிட்டு போறாங்க. சாபாஷ், நல்ல காரியம் தான் பண்ணிருக்கேன். அப்போ இனிமே உனக்கு புள்ள இல்லாத கூட இல்லைன்னு சொல்லு. எல்லாம் உங்க ஆசீர்வாதங்க. முருகா, நல்ல இடத்த சேர்ந்த பையன் தானே? ஆமாங்க. முருகா நல்லா இருப்பான். வர்றேங்க. சாருக்கு நமஸ்காரம் பண்ணு. என்னோட பெரிய தலையை பச்சை கொண்டிருக்கிறது 8 மணி. அதுக்கு மேல அலங்காரம்னா எப்படி நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போறது? வேண்டாம், வீட்டுல கடை. ஏமா பிள்ளை திட்டுற? வேற என்னக்கா, இவங்க அப்பா மாதிரி பிள்ளைங்களை கெட்டக்கூடாதுன்னு பயமா இருக்கு. நேரம் உட்கார். லட்சுமி, என்ன இங்க உட்கார்ந்து இருக்க? உனக்கு வீடு இல்லையா? சீக்கிரம் வீட்டுக்கு போ. பாத்தீங்கல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள ஏந்தா இந்த மனஸ்தாபமா தெரியல. என் வீடு ஓ வீடுன்னு பேசிக்கிட்டு. நமக்கு இவன்தான் புள்ள. புதுவயல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தேன். நம்ம தேவநாயகம் இல்ல, அவர் பையன் தான் இவன். வேண்டாம். 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போச்சு. அவன் புள்ள. அவருக்கும் இப்ப கஷ்டம். அதான் நமக்கும் அந்த குறை இருக்கு. அத மனசுல வச்சுட்டு தான் போய் கூட்டியாந்தேன். என்ன ஒரு வார்த்தை கேட்காம ஏன் நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க? அதனால இப்ப என்ன நஷ்டம் வந்துருச்சு? நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அழுவுறதுக்கு வீட்டுல இப்படி ஒண்ணு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம் இல்லையா? இல்லன்னா பஞ்சாயத்து வயசுல சொன்னதா இருக்கணும். இப்படி ரயில்ல பஸ்ல வந்ததா இருக்க கூடாது. ஏண்டா 20 வயசுல ஒரு பையனை கொண்டாந்துட கூடாது? அடுத்த வருஷமே அவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி பார்த்திருக்கலாமே. யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சரின்னு பண்றதை நான் செய்வேன். உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு இது ஒரு டீ கடை இல்ல.
குடும்பம் நடத்துற இடம். யார் என்ன சொன்னாலும் இவன் இங்கதான் இருப்பான். இத பார்த்தா சின்ன புள்ள மாதிரி தெரியல, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. எந்திரிச்சு படா, விட்டு தள்ளுக்கா. நம்ம கோவத்தை இவங்கிட்ட காமிச்சு என்ன பண்றது? அந்த மனுஷனுக்கு எங்க போச்சு புத்தி? சீக்கிரமா நீ ஒன்னும் ஸ்கூல் போகணும் ஒண்ணு வேண்டாம், எந்திரிச்சு போ. சும்மா வயிற்றுல கிளப்பிக்கிட்டு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பல பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள். டேய், வெங்கலம், பாப்பா எப்படா வந்த? இப்பதான் சச்சினா, நம்ம சுப்பிரமணிக்கு 4 வாழைப்பழம் கொடுறேன். வெங்கலம், ஒரு நெய்வேஸ் போட்டுமா? சாப்பிடுவோம். போடே. என்னது இன்னைக்கு ஒரு தர்மகாரங்க பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒரு என்ன? சுப்பிரமணி, நீ சாப்பிடு. என்ன ஆச்சு? டேய் வெங்கலம், நம்ம வீட்டுக்கு ஒரு புள்ள வந்துட்டான். வேலைக்கு தத்துடா. தத்தா? போய் பாரு. இப்பதான் நம்ம வீடு வீடு மாதிரி களை கட்டி நிக்குது. கட்டும் கட்டும். உன்னை தட்டி கேட்கறதுக்கு நாதியே இல்லன்னா நீ எது வேணாலும் செய்வ. இந்த ஊர்ல புள்ளையே கிடைக்காதுன்னு புதுவையில போய் புள்ளை எடுத்துட்டு வந்தியா? வெங்கலத்துக்கு தோசை என்னாச்சு? சுப்பிரமணியம், உனக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்ன வெங்கலம்? பிச்சை எடுத்துருவான். செலவெல்லாம் என்னது? பொண்ணு மட்டும் நீ பாத்துரு. என் பிள்ளைங்க ஒண்ணு எடுத்து வளர்க்கறது கெட்டா போயிடுவேன். ஏண்டா, மழை கிட்ட ஏதாவது வருமோ? உன் புத்தி எனக்கு தெரியும். என் பிள்ளை எடுத்து பார்த்தா உன் சொத்து பங்குக்கு வந்துருவேன்னு பயப்படுறியா? இந்த பாரு, முதல்ல எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். வாடா, சந்தையில போய் நல்லா 2 கோழி வாங்கலாம். இன்னைக்கு உனக்கு சோறு என் வீட்டுலதான். வா வா. தோசை அத சுப்பிரமணி சாப்பிட்டா. நீயே சாப்பிட. இத பாருங்க, உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் 1000 இருக்கலாம். அதுக்காக பொம்பளைங்களை மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணுமா? ஒருத்தர் தயவு ஒருத்தருக்கு தேவைங்க. யார் தயவு எனக்கு தேவையில்லை. இனிமே அந்த வீட்டு பக்கம் நீ போக கூடாது. ஆமா, இப்படியே இருந்தீங்கன்னா நாசமா போயிடுவீங்க. என்னங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? இப்படியே காலம் போயிடாதுங்க. நாளைக்கு நமக்கு ஒரு தலைவலினா இந்த ஊர்ல நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் அவங்க தாங்க இருக்காங்க. அவங்க நினைக்கல. நினைச்சிருந்தா யாரோ ஊர் இருக்கிற ஒரு கழுதியை தத்தெடுத்து வந்து போனாலே எங்க குடும்பத்தை சேர்ந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அனாதான் யோசனை நாளுக்கு. என்ன என்ன ஏன் அழுகிட்டு இருக்கீங்க? இப்படியே படிக்காம இருந்தீங்கன்னா எனக்கு அப்புறம் நீங்களும் அழாதீங்க தான். இத பாருங்க, யார் சொத்து யார் அனுபவிச்சா உங்களுக்கு என்ன? அவங்களுக்கு பிள்ளை வேணும், எடுத்து வளர்க்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? 1000 தப்பு இருக்கு. அதெல்லாம் சொன்னா உனக்கு ஒண்ணும் புரியாது. இங்க வாமா. அழுறியா அழுறியா? அம்மா சும்மா சொல்லுமா, விளையாட்டுக்கு சொன்னேன். என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல, அழுவாதுடா. சாப்பிட போலாமா? வாங்க சாப்பிட போலாம், வாங்க. என்ன சார் அதுக்குள்ள கையிட விட்டீங்க? நல்லா சாப்பிடலையா? 2 தடவை குழம்பு 2 தடவை ரசம். வழக்கம் போல சாப்பிட்டு எந்திரிச்சிருக்கேன். ஆமா, மறந்துட்டேன். என்ன சார்? எனக்கா? உனக்கு இல்ல, இன்னைக்கு முதல் தேதியாச்சே.
சாப்பாடு பணம் 100 ரூபா இருக்கு, உப்புலி அந்த கொடுத்துரு. ஏன் சார் தெரியாம தான் கேக்குறேன். 2 வருஷமா இப்படி பணத்தை கொடுத்து சாப்பிடுறதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கூடாதா? ஏன் நான் நல்லா இருக்கிறது ஒண்ணு பிடிக்கலையா? இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு கிடைக்குன்னு வச்சுக்க, ஒரு ரூபாய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இருங்க இருங்க, உப்புலி கிட்ட சொல்லி உங்க சாப்பாடு போடுறத நிறுத்த சொல்றேன். அப்பதான் கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஆமா, நான் கல்யாணம் பண்ணிட்டு அவசப்படுறது இல்ல, உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? நிலமா இதோ வந்துட்டேன். மூர்த்தி சார் 10 ரூபாய் கொடுங்களேன். நினைச்சேன் என்னடா 3 நாளா ஒண்ணும் பெட்டிஷன் போடாம இருக்கேன்னு. வாங்க சார், காட்டுப்புதூர் ஹோட்டலுக்கு போய் எங்க வீட்டுக்காருக்கு பிரியாணி வாங்கிட்டு போறேன். பிரியாணியா? வெளுத்து கட்டு, சாயந்தரம் டோபிட்ட போய் துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரி. அப்புறம் இன்னொன்னு, நாளைக்கு இங்க சாப்பாட்டுக்கு வர மாட்டேன், ஆபீஸ் கொஞ்சம் வேலை இருக்கு, தயவுசெய்து சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துருமா, உனக்கு கோடி புண்ணியம், மறந்துடாத. சரி. என்ன கண்ணியமா, நாளைக்கு காலையில திப்பரப்பு கோயிலுக்கு போகணும், வண்டிக்கு சொல்லுவேன். அதான் உன் புருஷன் பிள்ளைங்கிற பேருல ஒரு பெரிய மனுஷனை தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். இனிமே எதுக்கு கோயிலு பூஜைன்னு சோறு தண்ணி இல்லாம கிடக்குற. இவ்வளவு நேரம் காட்டுப்புதூருக்கு பிரியாணி வாங்க போயிருந்தேன், நேரம் ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சவங்க வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ரெஸ்ட்? நீங்க பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் வேண்டாம். இன்னைக்கு யாருக்கிட்ட கடன் வாங்கினேன்? என்ன பதிலே இல்ல? நீங்க சம்பாதிச்ச காலத்துல நான் இத்தனை பேருக்கு கடன் கொடுத்திருப்பேன். அதுக்கு என்ன இப்ப? திருப்பியும் இந்த நிலைமை வரணும், அது வரைக்கும் நான் கடன் வாங்கிட்டு தான் இருப்பேன். மூர்த்தி சார், வாங்க வாங்க. உப்ளி, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன சார்? 2 நாள்ல என் கூட வேலை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் வராரு. பாவம், என் கூட படிச்சவன், அவனுக்கும் என்ன மாதிரியே உன் வீட்டுல சாப்பாடு போட்டோம்னா நல்லா இருக்கும். என்ன சொல்ற? ஒண்ணும் யோசிக்காத உப்ளி, நீ கேட்கிற பணத்தை கொடுக்க சொல்றேன். நீ மாட்டானா என்ன ஆகும் தெரியுமா? 20 மைல் அந்தான மாத்தாண்டதுக்கு அவன் சாப்பிட போகணும், அவனுக்கு கம்பெனி கொடுக்க நான் போகணும். எனக்காவது ஒத்துக்க. சரி சார், நீங்க இவ்வளவு சொல்றப்ப ரொம்ப தேங்க்ஸ் உப்ளி. அழகான பொண்ணு. என்ன என்னப்பா, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன், அது கொஞ்சம் ரகசியமானது. டேய், அந்த பக்கம் போறியா? தலையில வெந்நீரை ஊத்திடும். நீ தானா? அதாவது ஒரு முக்கியமான மருந்து, ரொம்ப வீரியமானது. பாலக்காட்டு வைத்தியர் ஒருத்தர் தயார் பண்ணது. இதை மட்டும் நீ சாப்பிட்ட எண்ணி ஒரே வருஷத்துல பொழுது ஒரு குழந்தைய பத்து தொட்டி போட்டுருவ. சாப்பிடுறியா? அதை கொண்டு போய் குப்பையில போடு. இந்தப்பா, முதல்ல இதை வாயில போட்டு தண்ணி குடி சொல்றேன். போட சொல்ல கேளு, இதை வாயில போடு. இந்த வாயில போடு. அப்பா, என்ன? கோச்சிக்காதம்மா, இன்னைக்கு எல்லாத்தையும் கண்ணுக்குட்டி குடிச்சிருச்சு. நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். நீ
தூங்கிடுவ, என் புள்ள தூங்குமா? பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. தண்ணியை கொடுத்தா வயிற்று நிரப்புறது. இப்ப என்ன சொல்ற? என்ன செய்யறது? வாட்டலுக்கு மட்டும் ஒழுங்கா போய் பால் சேர்ந்துருது. அது எப்படி தெரியுமா? இந்த வீட்டுல என் புள்ள இருந்தா உங்களுக்கு தெரியும் பாலோட அருமை. பரவாயில்லம்மா, என் பிள்ளைக்கு வேற எங்கேயாச்சும் நான் பால் வாங்கி கொடுத்துக்கிறேன். உங்க வீட்டு பால் எல்லாம் தனியாமா பிள்ளைக்கே கொடுத்துருங்க. உடனே நல்ல வேலை அந்த பையில எப்பவே அனுப்பிச்சு வச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க வச்சிருந்து இந்த ஊரையே கலைக்கிறப்பான். என்ன பெரிய நினைச்சிட்டியா? உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அதுக்கு இப்ப என்ன போச்சு? நாளிலிருந்து நம்ம மூர்த்தி சாரோட சிநேகிதரும் இங்கதான் சாப்பிட போறாரு. நான் கூட வேண்டான்னு சொல்லலாம் தான் பார்த்தேன். மூர்த்தி சார் ரொம்ப கேட்டாரு. அவரு கூட வேலை பார்க்கிறவர் தான். நாளில இருந்து கூட போட்டு வடி மறந்துடாத. ஆமா, நான் எல்லாருக்கும் ஆக்கி போடணும், நீ சம்பாதிக்கணும். அதுக்குதான் நான் இந்த வீட்டுல இருக்கேன்ல. என்ன என்ன சொல்ற நீ? நான் எனக்காக ஒண்ணு சம்பாதிக்கல. சும்மா இருக்க கைத, உனக்கு தெரியாத நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? நான் சம்பாதிச்சா இவ தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு இல்ல? இனிமே நான் சம்பாதிக்க நினைக்கிறதும் அதுக்காகத்தான். சத்தியமா எனக்கு இல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் உங்க இஷ்டம். மாவை சீக்கிரம் கொண்டா, கடையில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சரி சரி விட்டுத்தள்ளு. அந்த ஆள் சொல்றதும் யாரும் தான். ஏமா இந்த ரோடு நேரம் எந்த ஊருக்கு போகுது? நேரா போகுது. நேரா போகுதா? சரி சரி. அடுத்து அழுதுகிட்டே இருக்கு. எல்லாம் அந்த கவலை தான். அந்த வீட்டுல சும்மா இருக்க கூடாது. எப்ப பாரு கம்மியம்மா மனசு நோக வைக்கிறதே வேலையா போச்சு. அங்கெல்லடா பார்வை? உன்னை செருப்பாலே அடிப்பட்டா போற பொண்ணுகளை என்னடா பார்வை? வீட்டுக்கு தான் உன்னை பேசுறேன். 9 மணி. 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 9 மணி.
போவோம்.
எல்லாருக்கும் கொடு. எதுக்கு? இன்னும் இந்த வீட்டுக்கு எந்த குறையும் இல்லை. கண்ணியம்மா வாங்கி எடுத்துட்டு படுத்திருக்கு. இத்தனை வருஷமா இது கும்பிட்ட சாமி எல்லாம் இன்னைக்குதான் கண்ணை திறந்திருக்கு. இனிமே உனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. இனிமேதான் நீ அப்பாவை போறீங்க. 200 ரூபா. நான் 200 ரூபா. 100 ரூபாயா? தாயாகி நீயும் பேர் சொல்லவே
என்ன டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? உன்னை பார்த்தா பரவாயில்ல இருக்கு. கொஞ்சம் கர்ப்பமா இருக்கு, என்ன டானிக் சாப்பிடுறோம்னு கேட்கறியே? கண்ணியமா கர்ப்பமா இருக்குன்னு யார் உனக்கு சொன்னது? இப்போ வாங்கி எடுத்துச்சு. வாங்கி எடுத்தா புள்ள வந்தாருக்குன்னு அர்த்தமா? பக்கத்து வீட்டு பாட்டி தான் நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொல்லிச்சு. பாட்டி கரெக்டா சொன்ன டாக்டர். அப்ப டாக்டர் சொல்றதுதான் தப்பா? என்ன டாக்டர் சொல்றீங்க? இது சாதாரண வாங்கி. யாரோ பாட்டி சொன்னா தாத்தா சொன்னா நம்பிட்டு ஓடி வந்துருக்கீங்களா? இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியல டாக்டர். அதுக்காக எனக்கு பேசுற சொல்றீங்களா? இப்படியே கண்ணியம்மா என்னைக்கும் தாழ முடியாது. அது கண்ணியம்மா குத்தம் இல்ல, உன்னோட குத்தம். இதை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் அனுஷ்டிக்காத விரதம் இல்ல, பூஜை இல்ல. நான் கும்பிடுறதையும் எனக்கு கைவிடாது டாக்டர். விரதத்தாலையும் பூஜையாலையும் குழந்தை பெற்றுக்க முடியும்னா உலகத்துல யாருமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா இந்த ஊர்ல எங்க திரும்பினாலும் ஒரே பொண்ணுகளா இடையுதுங்க. எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல. நானும் 2 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். எங்கன்னு தெரியலாம் பச்சை பச்சைன்னு தோட்டம் துறவு இதெல்லாம். உங்களுக்கு என்ன கனடாது? நீங்க எல்லாம் ஆம்பளைங்கன்னு பேரை வச்சுட்டு எதுக்குடா உயிரோட இருக்கீங்க? மீசைக்கே கேவலம். மீசை பத்தி ஒண்ணும் சொல்லாத. போற புக் சரியில்லை, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, அதான் நல்லது. சொல்லிட்டேன். கல்யாணம் எல்லாம் எதுக்குடா? இன்னும் பாக்குறதுக்கு வாங்க. உன்ன பக்கம் வந்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு தியாகு இந்த சாப்பாடு விஷயமா சொல்லிட்டு இருந்தேன்ல. வணக்கம் சார். மன்னிக்கணும், என்னால வணக்கம் சொல்ல முடியல. 2 கையிலையும். பரவாயில்ல. உண்மைதான் சொல்றேன். தியாகு உப்புளி விட்டு சாப்பாடு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, இந்த ஊரை விட்டு நீ போக மாட்டேன். சார் என்ன சார் நீங்க வாங்க, நம்ம கடையில போய் டீ சாப்பிட்டு போலாம். வாங்க சார். வாங்க சார் வாங்க. யாருங்களுக்கு ஸ்பெஷலா 2 டீ போடு. அப்புறம் சார் வந்து நம்ம வீட்டுல சாப்பிடறதா இருந்தா 2-3 கண்டிஷன். வயிற்றுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. 3க்கு 5 வாட்டி வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம். ஆனா முதல் தேதி அன்னைக்கு தான் பணம் வந்துடணும். வெரிகுட். என்ன கூட சொல்லவே இல்ல. உனக்கு பையன் பிறகு போறதா கேள்விப்பட்டேன். அதையே சார் கேட்குறீங்க? என்னப்பா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை சார். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு. இந்தாங்க சார், இந்தாங்க. நீங்க சாப்பிடுங்க சார். என்ன விஷயம்? சொல்ற என்னடா சிரிக்கிற? காலம் இப்படியே போயிட போறது இல்லடா. ஆமா,
எண்ணி 6 மாசத்துக்குள்ள இந்த கடையை நான் விலைக்கு வாங்குறேன் பாரு. வர முதலாளி நடத்தையே சரியில்லை. ராத்திரி கடையை கட்டி கலெக்ஷனை கையில கொடுத்தா அதை எண்ணி பார்க்கறதும் இல்ல, அதை கொண்டு போய் வீட்டுல சேர்க்கறதும் இல்ல. போற வழியில எவ்வளாச்சும் பொம்பளை சிரிச்சான்னா அவகிட்ட கொடுத்துட்டு அம்போன்னு வீட்டுக்கு போறாரு. இப்படி இருக்கும்போது நான் ஏண்டா இந்த கடையை விலைக்கு வாங்க மாட்டேன்? என்னடா சிரிக்கிற? உன்கிட்ட இந்த சிரிப்பு இருக்கிறதுக்கு நீ புடவை மட்டும் கட்டி இருந்தேன்னா எங்க முதலாளி சொத்தை பூரா உனக்கே எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கும் சிரிப்பா? என்னடா இது எல்லாத்துக்கும் சிரிக்கிற? இந்த கடையை நான் விலைக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறியா, இல்ல நீ புடவை கட்டலாம்னு நினைக்கிறியா? யாரா இவன் எல்லாத்துக்கும் சிரிக்கிறான்? ஐயா வாங்க வாங்க, இப்பதான் வர்றீங்களா? என்னப்பா மாப்பிள்ள கடையை உங்ககிட்ட வித்துட்டாரா? ஏங்க இல்ல, நீ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா டீ அடிக்கிறத மாதிரி இல்ல, டீ குடிக்கிறத மாதிரி இல்ல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா நின்னு காலெல்லாம் வலிக்குது. குடிச்சு விடவா? என்னங்க அது நீங்க போய் பேசிட்டு ஊர்ல இருந்து இப்பதான் வர்றீங்களா? உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இப்ப என்கிட்ட டெம்பிள்ல முதல்ல ஒரு டீய போடு. இத ஒரு நிமிஷங்க. ஆமா, மாப்பிள்ள எங்க போயிருக்காரு? மாப்பிள்ள வயல பார்க்க போயிருக்காருங்க. வயல பாக்குறதுக்கா இல்ல வயல பாக்குறதுக்கா? என்ன சொல்றீங்க? அறுவடையை கவனிக்க போயிருக்காரா இல்ல எவ்வளவு பொம்பளை பண்ணால போயிருக்காரு? இப்பயும் அதிகம் இல்லைங்க. அதான் மாமங்கார பக்கத்திலேயே இருக்கிற, அப்புறம் குறைஞ்சது. என் முகத்தை நீ நல்லா பாக்கணும். கீழே உட்கார. சரி பரவாயில்ல. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு பிள்ளைய பெற்றுக்க வக்கு இல்லை. ஆனா ஊருக்குள்ள ஒருத்திய விடுறது இல்ல. ஏன்னா இவர் பெரிய வஸ்தாத்துன்னு ஊருக்குள்ள பேசிக்கணும் பாரு. இல்லைன்னா கையால் ஆகாத ஆம்பளைன்னு சொல்லிடுவாங்களாம். அந்த பயம் இப்ப எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுங்க. அதெல்லாம் வேகுவாக்கத்தானே நான் வந்திருக்கிறேன். உட்காரு. பக்கத்துல எங்கேயாவது காய்ச்சறாங்க? எதுக்கு? ஒரு ஏத்திக்கிட்டு போனாத்தான் மாப்பிள்ளைய ஒரு புட்டி புட்டிக்க முடியும். உள்ளே வச்சிருக்கேன், வேணுமா? தீய நீ குடியே, எனக்கு அதை கொண்டா. நாமெல்லாம் ஒரே ஜாதி. இல்லங்க, இன்னும் குடிக்கவே ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டீங்க. எப்படி இருக்கு இந்த மாதிரி சாப்பாடா? உன் வீட்டுல விட சாப்பிட்டுக்க மாட்டேன். சாப்பிடு. அதான் சார் 2 வருஷமா இங்க சாப்பிட்டு இருக்காரு. என்ன சார் குறைக்கிறீங்க? நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுற, கூச்சப்படாம சாப்பிடுற. என்னடா சாப்பிடுறியா? She's terrific, Murthy. Really a sex bomb. Hey, Sabina. I just can't believe she's married. Her husband is really a lucky guy. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. என்ன சார், போதுமா இன்னும் வேணுமா? போதும் எல்லாம் போதும். இல்ல எல்லாம் இருக்கு. என்னடா வேலைம்மா படிச்சிருக்கு, இங்கிலீஷ்லாம் தெரியும், பர்மால் நல்லா வாழ்ந்த குடும்பம். புருஷனு கண்ணு போய் சொத்தும் போய் அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க ரொம்ப வருஷமா. இந்த மாதிரிதான் வேலை வெட்டி செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இலைய முடிட்டா? இந்த மாதிரிதான் இடம் தெரியாம பேசி. அட பஞ்சு நடக்குதா? என்ன தம்பி சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன். இது யாரும் சின்ன தம்பி புதுசா இருக்கு. என் கூட வேலை செய்யறாரு, இப்பதான் புதுசா அந்த ஊருக்கு மாத்தலையே வந்திருக்காரு. என்ன இவ்வளவு சீக்கிரம் இலைய முடிட்டீங்க? சரியா சாப்பிடலையா? என்ன தலையில கையு? தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? என் முகத்தை நீங்க நல்லா பாக்க வேண்டாம். கல்யாணம் வேண்டாம், ரொம்ப அவஸ்தை. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, பிள்ளையே இல்ல. திங்காத மருந்து இல்ல, போகாத டாக்டர் இல்ல, ஒன்னும் பலன். கன்னியமா
எங்க போயிட்ட மூர்த்தி சார்? நீங்க என் முகத்தை நல்லா பாக்க. நம்ம மாப்பிள்ள தத்தெடுக்கிறாராம். ஆடு கோழி கூட 2 நாளைக்கு மேல நம்ம வீட்டுல தங்க மாட்டேங்குது. இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுல தங்குங்களா? கல்யாணமாகி இவ்வளவு நாள் அவருதான் இந்த வீட்டுல குழந்தை புள்ள மாதிரி இருக்காரு. ஒருவேளை அவரு குழந்தை புள்ள மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல புள்ள வரதுலயே என்னமோ தெரியல. இந்த பாருங்க, இந்த ரேட்ல போய்கிட்டு இருந்தாருன்னா நாளைக்கு அவரு அரைக்கால் சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கோலி விளையாட வேண்டிய நிலைமை வந்துடும். இதையெல்லாம் நீங்க நம்ம மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லணும். கிராமத்துல இருக்கிற வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நாடே கெட்டு போச்சு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருற. எங்கேயாவது உட்காந்து எதையாச்சும் பேசி தொலைக்கிற, பெரிய வம்பா போயிடும். கிராமத்துல இருக்கிறவங்க முட்டாளா இருப்பாங்க நினைச்சா அது நம்ம தப்பு. உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு வந்தோம். என்ன பத்தியா? என்ன? ஒண்ணும் இல்ல, உன் சமையல் ரொம்ப பிரமாதம். வெரி குட் வெரி குட். அது என் சமையல் இல்ல, கண்ணியம்மா கைப்பக்குவோம். என் சமையல் கொஞ்சம் காரமா இருக்கும். அப்படியா? மூர்த்தி சார், உங்ககிட்ட வேணாம், நிறைய வாங்கிட்டேன். ஒரு 20 ரூபாய்ல கூட அப்புறம் தரேன். புருஷனை டவுனுக்கு டாக்டர் வீட்டை கூட்டுப்போம். 20 ரூபாயா? 10 தானே இருக்கு. சரி பரவாயில்ல கொடு. எப்ப திருப்பி தருவ? எப்ப திருப்பி தரேன்னு கேட்ட ஆளு நீதாயா. கிடைக்கிறப்ப தரேன், கொடு. பணமா தரலனாலும் ஏதாவது வேலை செஞ்சு உன் கடனை தீர்த்துறேன். துணிமணி துவைக்க, வெந்நீர் வைக்க, கடைக்கு போக, வேற ஏதாவது இருந்தா சொல்லு, செய்யறேன். வரட்டா? வர மூர்த்தி சார். ரொம்ப துணிச்சலான பொண்ணியா? இருந்ததே 10, அதையும் பிடிக்கிட்டா. எடுத்து கொடுத்துட்டு ஒரு நாள் முழுசா பழகல, டபுள் கேட்டா. நீ மட்டும் என்ன ஒரு நாள் முழுசா பழகல, லபக்குன்னு எடுத்து கொடுத்துட்ட. இதே ஒரு ஆம்பளை நான் இருந்தா கொடுத்துருப்பேன். நீ அதை விட வேணாமா கேரக்டர் எப்படி சபலமா சும்மா தெரிஞ்சுக்கலாம். அவன் நல்ல பொண்ணுடாவ. புருஷ கண்ணு ஆபரேஷனுக்கா பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பேரு மாடா உழைப்பா, ஆனா மத்ததுக்கு இடம் கொடுக்க மாட்டா. உனக்கு ஏதாவது காரு வேணும்னு வச்சுக்க, அவள்கிட்ட சொன்னா போதும். ஆனா ஒண்ணு, அவளை சோறு போடுற கரண்டி மாதிரி தான் நீ பயன்படுத்தணும். சோத்தை விட்டுட்டு கரண்டிய முழுங்கன்னு நினைச்சா பல்லுல எல்லாம் போயிடும். சும்மா இருப்பா, நம்மளுக்கு எதுக்கு, நம்ம சிவான் இருக்கோம். நீ அந்த டீ கடைக்கார பொண்டாட்டி நீ ஏண்டா எல்லாம் எடுத்து வச்சாச்சா? சீக்கிரம் சீக்கிரம், நேரம் ஆச்சு, பரவாயில்ல. 10, 12, 17, கொடுத்துக்கோ. ஒன்னும் கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்புறம் விவரமா சொல்றேன். இந்த பொண்ணு ராத்திரி உங்க தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். இப்ப தங்கிட்டு காலேஜ் போயிருவா. சரி சரி, உள்ளப்போ மரபு எடுத்து வச்சுவா. ஏம்மா, இந்த ராத்திரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறியே, எவனாச்சும் காலி பசங்க கையில மாட்டிட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஏதோ எங்களை மாதிரி ரீஜென்டான ஆளுங்க வர போய் சரியா போச்சு. யாராவது காவாலி பசங்க கிட்ட சிக்கியிருந்தா உங்க எது என்ன ஆயிருக்கும்? டே அதை விடுறா. ஏம்மா, உன் பேர் என்ன, ஊர் என்ன, அதை கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொல்லு. நான் இருக்கேன், கவலைப்படாது. அண்ணாச்சியா, அந்த மாதிரி உறவெல்லாம் நமக்கு பிடிக்காது. பாரம் வேற ரோட்ல போக கூடாது. ஏச்சு விட்டானா? அடப்பாவி, அப்புறம் என்னமாச்சு? குறுத்து வாழ கண்ணு போல குருவம்மா நான் இருக்கேன். குருவம்மாவா? குருவம்மாடா. கூறுக தாத்தமக வேறொருத்தியோட சகாசம். மனகாத்தளம் போல முத்தத்தில வந்து நிற்க மூதேவி அத்தனோட வளர்ந்தச்சு சகவாசம். கெட்டப்பா போட்டுருக்குப்பா. குருவம்மா, நீ என்னைக்கோ வந்திருக்க வேண்டியவ. அப்புறம்
எப்போ கொண்டாட்டி நான் கொண்டாட்டி அட இதுக்கு மேல எனக்கு சொல்ல அண்ணாச்சி. கேட்டுக்கடா ஒண்ணுதான். அடுத்து நீ சும்மா இருடா. ஆமா, நீ ஒண்ணும் உன் புருஷனை சரியா கவனிக்கிறது இல்லையா? பலகாரம் பண்ணி போட்டு அப்படியே கவர் பண்ண வேண்டியதானே? 18 பணியாரம் மதிலட்டி கொடுத்தாலும் இரவலடி புருஷன் எனக்கு இரவலடி புருஷன் என் புருஷன் எனக்கு தான் சொந்தமடி. அடியாத்தி என் புருஷன் எனக்கு தான் சொந்தமடி, எனக்கு தான் சொந்தம். உன் புருஷன் உனக்கு தான் சொந்தம், என் புருஷன் அவன் எனக்கா சொந்தம். நாங்க என்ன அந்த மாதிரி ஆளுங்களா? அத்தாத்து வீரடி அண்ணாச்சி அதுல அழகாக 2 மின்னல் வச்சாச்சி. ஜன்னல வச்சுக்கோ, அண்ணாச்சிய அப்படியே தூக்கிடு. எட்டி எட்டி பார்த்தாலும் எட்டால போச்சு, ஒட்டி பார்த்தாலும் ஒட்டால போச்சு. நல்ல வேலை ஒட்டாம போச்சு. திருப்பி ஒட்டான வந்தாலும் நீ ஒட்டிக்காத, அவனை செருப்பாயே அடிக்கணும். செட்டு கடை வெட்டி வேறு செவகாசி தண்ணீர் மருக கடை சக்கலத்தி மறக்க பொடி போட்டாளே. துருதவாலை கருது போல குடும்ப பண்ணு நான் இருக்கேன். வெள்ளி மாத்து கருதுக்காக வேற வழி போகலாம். அதெல்லாம் போகக்கூடாது, தப்பு தப்பு. பூசரக்கீரதாரே புத்திகட்ட சக்களத்தி சாரணத்திக்கீரதாரே சாமியத்தை விட்டுடு. அழகம்மா கபாலி போய் அப்படியே மயங்கிறதா? அவன பெரிய சாவகா அவன் எப்படிமா இருப்பான்? அதை கொஞ்சம் சொல்லு. அவளா சொல்லு, அவதான் கால 2 வட்டக்காலு அண்ணாச்சி அண்ணாச்சி அட கண்ணு 2 நல்ல கண்ணு அண்ணாச்சி. ஐயோ, மறுபடியும் அண்ணாச்சிக்கிறாடா. டேய் நல்ல கண்ணு சத்தலத்தி அண்ணாச்சி அட போட்டுக்கிட்டா சொப்பு தெரியுது அண்ணாச்சி. என்ன செய்ய அழகு அது செய்ய என்னால தாங்க முடியாது. நான் இருக்க கூட இப்போ ஒரு இடமே. என்னது? இடம் இல்லையா? உங்களோட இடம் யாருக்கு? உனக்குதான். இந்த பாரு குருவமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டான். மாரியப்பன் வர்ற வரைக்கும் இந்த இடத்துல நல்லா கடந்து உருளு. ஆண்டிபட்டி மாரியப்ப தந்தாட்டி நான் தந்தாட்டி அட இதுக்கு மேல எனக்கு சொல்ல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 10 நாட்களாக விடாத அடமழை. ராமநாதபுரம் மாவட்டத்திலயா? உலகம் எவ்வளவு கெட்டு போச்சு பாத்தீங்களா ஐயா? வாழுங்க, என்ன நீங்க வந்தது வராததும் அதை பாக்குறீங்க? ஊர்ல எங்க பாட்டி ஒருத்திக்கு இழுத்து கவர்ச்சிக்கன்னு கிடக்குது. எப்போ தகவல் வந்தாலும் புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆமா, என்ன நீங்க மட்டும் ஒத்தையா வந்திருக்கிறீங்க? மூர்த்தி சார் வரலையா? அவனுக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, அதான் நான் மட்டும். தம்பி, அவர் முகத்தை பார்க்க சொல்றார். நீங்க பேய் பசியில வந்திருப்பீங்க, போய் சாப்பிடுங்க. வேலைம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, நான் கன்னியம்மாவை பரிமாற சொல்றேன், போங்க. அம்மா கன்னியம்மா, இந்த மூர்த்தி சார் சிநேகிதர் புது தம்பி வந்திருக்குது, சாப்பாடு போடு. தம்பி யாரு? பாரத்து டேஞ்சரு. அடைந்த செடி கொடி மரம் இதெல்லாம் வெட்டுவாங்கல்ல, ஃபாரஸ்ட் ரேஞ்சரா? அப்ப நான் சொன்னது தப்பா? இல்ல, நான் கேட்டது தப்பு.
என்னம்மா வேலைம்மா சந்தைக்கு போயிருக்குல்ல, அது எப்ப வருத? அது வரைக்கும் தம்பி காட்டியா குடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ எடுத்து பரவாருமா தம்பி. என் மக கொஞ்சம் கூச்சப்படு, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னமா சண்டைக்கு போய் இவ்வளவு நேரம் ஆக்கி விட்ட? அது முகத்தை பார்க்க சொன்னது. சண்டையில என்ன கூட்டம், சீக்கிரம் திரும்பி வர முடியுமா? இந்தாங்க நீங்க கேட்டது. சரி, அந்த தம்பி சாப்பிட வந்திருக்குது, சீக்கிரமா போய் அதுக்கு வேணுங்கிறத எடுத்து வை. போ, சீக்கிரமா போ. என்ன சார் அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. மூர்த்தி சார் வரலையா? இருங்க இருங்க வரேன். வாயா, நம்ம மாப்பிள்ளை டீ கடை வரைக்கும் போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். வா. ஆமா, சந்தைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, என்ன காயம் கையில? யார் கையில? அதான் உங்க எஜமானி கையில. எலை போடுறப்ப பார்த்தேன். அதுவா, ஆணி குத்தி 10 போட்டு. என்ன